தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்போடு ஆட்சிக்கு வரும் பொழுது ரெண்டு விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கிறோம் ஐயா. கோவிலுக்கு வெளியே யாரெல்லாம் கோவிலுக்கு போறக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையோடு சிலை இருக்கிறதோ அது எல்லாம் கோயிலிருந்து எடுக்கப்பட்டு பொது இடத்துக்கு போயிடும். எல்லாம் பொது இடம், கோயிலுக்கு வெளியே வைக்காதீங்க. எல்லாம் பொது இடத்துல போய் என்ன வேணுமோ வச்சு பிடிச்சவங்க பார்க்கட்டும், பிடிச்சவங்க மாலை போட்டும், பிடிச்சவங்க பன்னீர் துளிக்கட்டும். கோவிலுடைய வாசல்ல வைப்பதற்கு அனுமதி இல்லைங்க. இரண்டாவது, உங்க ஊருடைய தலைவர்கள் பேர் தான் உங்க ஊருக்கு வைக்கணும். கடலூரை பொறுத்தவரை அஞ்சலி அம்மாள் அவங்க பேரை தான் பேருந்து நிலையத்திற்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு, நாளைக்கு ஏர்போர்ட் வந்தாலும் வைக்கணும். லட்சுமணசாமி முதலியார் ஐயா பேர் தான் இங்க வைக்கணும். திரும்ப திரும்ப தமிழ்நாடு ஃபுல்லா இதென்ன KFC அவுட்லெட்டுங்களா, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அவுட்லெட்டா, இதென்ன துணிக்கடை அவுட்லெட்டா? ஒரு ஊர்லயும் ஒரே பேரை வைக்கிறதுக்கு இதெல்லாம் துணிக்கடையா வச்சிருக்கிறேன் இல்லைங்க. அப்படி மாத்தி வச்சால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு இந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு வரும். நம்முடைய கல்வி முறையை முழுமையாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த கல்வி முறையை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் ஐயா. பெரிய திட்டங்களோடு நம்முடைய தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு அரசியல் புரட்சி பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது ஐயா. மோடி ஐயாவுடைய நேர்பார்வை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்திலே வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு.